धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा। उपकार तेरे बेशुमार, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு எல்லாரும் சேர்ந்து துதி பாடுவே எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. தன்யவாத். எல்லாரும் சேர்ந்து ஜபத்தோடு பாடுங்க பார்க்கலாம். हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। நல்ல ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதலாவது வாரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கூடி வர ஆண்டவர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளில் மனமகிழ்ச்சி நாளில் உம்மை ஆவியோடு உண்மையோடு நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் வளர்ந்தார். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் வரவேண்டியதான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் ஏற்ற வேளையில் கொண்டு வரும். நல்ல பாடல், நல்ல ஆராதனைகளை தாரும். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க எல்லாரும். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, we worship you Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கிருபை தந்தீரையா என் பலவீன நேரங்களில், கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென் ஆமென். எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. சொல்லுங்க, ஆண்டவர் செய்த நன்மைகள். கடந்த 2 மாதங்கள் நம்மை பாதுகாத்தாரு. ஓ ஆராதனை ஆராதனை. Yes Lord, we worship you Master. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். புத்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துதிக்கு பாத்திரர். ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க, இந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை. ஓ ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆவியானவரே, உமக்கு ஒருவருக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தொடர்ந்து சபைக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க.
now I call Hermon. He shares something. Okay. Okay. Hello, family. Oh, குடும்பத்தினரே, It feels so hope to be here. நான் உங்களோடு கூட இருப்பது ரொம்ப சந்தோஷம். When I became a believer, the first time I came in a Pentecostal church, it was a church like yours. நான் ஒரு பிலீவராக இருந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் நான் கலந்து கொள்ள ஆண்டவர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி. So feeling home when I'm here. நான் இங்கே இருப்பது என்னுடைய வீட்டில் இருப்பது போல உணர்கிறேன். And I think that's not because just the songs you sing and the way you do it, but it's also because we have one spirit. நான் இங்கே நீங்கள் என்ன பாடுறீங்க, என்ன உங்கள் லாங்குவேஜ் எனக்கு தெரியாவிட்டாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஆவியில் இருக்கிறோம். அதை நான் உணர்ந்து கொள்கிறேன். We are part of the family of the body of Christ. நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையின் அவயவங்களாக இருக்கிறோம். 3 years ago I came here for the first time in my life. 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதல் முறையாக நான் இங்கே வந்தேன். Actually I wasn't aware that the Andaman Islands exist before I came. நான் அந்தமான் ஐலண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க வந்த பிறகு தான் தெரிந்தது. Sorry for that. மன்னிக்கவும். But now I know. இப்பொழுது எனக்கு தெரியும். And I know I have brothers and sisters on these islands. எனக்கும் சில சகோதர சகோதரிகள் இந்த தீவில இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. Hallelujah. Amen. Okay, I want to pass my greetings from the church in Amsterdam where I am a member of. எங்களுடைய ஆம்ஸ்டர்டாம் என்கிறதான அந்த சபையிலிருந்து நான் விசுவாசியாக இருப்பதனால் அங்கிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். Like the Apostle Paul writes in every letter, you have the greetings from my brothers and sisters where I am at the moment. பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதும்போது ஒவ்வொரு நிருபத்திலும் அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருந்து கொண்டு என்னுடைய சகோதரர்களுக்கு சபையாருக்கு என் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னது போல நான் என் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். So I pass the greetings of the brothers and sisters of the Netherlands to the Andaman Islands. என்னுடைய நெதர்லாந்து தேசத்தில் இருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள் சார்பாக உங்களுக்கு அந்தமான்ல இருக்கிற சபையாருக்கு வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். And now the key question. ஒரு முக்கியமான கேள்வி. Do you know who knows where the Netherlands are? Can I see hands? Do they know where the Netherlands are? I was not aware where the Andaman was, but where are the Netherlands? Can I see hands? உங்களுக்கு தெரியுமா நெதர்லாண்ட்ஸ் எங்க இருக்கு என்ன என்பதை பத்தி தெரியுமா? No. Nobody. Oh. So you don't know. Okay, so Andaman Island, the Netherlands, it's far away. It's close to Germany and England. It's in between. தோத்திரம். அதாவது நெதர்லாந்து அந்தமானுக்கும் அதாவது நெதர்லாண்டுக்கும் இடையில ஜெர்மன் பக்கத்துல இருக்கிறோம் நாங்க. But in the future there will be a moment that all the Netherlands and all the people from the Andaman are worshiping for the throne of God. Amen. அந்தமான்ல இருக்கிறவங்களும் நெதர்லாந்துல இருக்கிறவங்களும் நம்ம ஆண்டவரை ஒரு நாள் ஆராதிப்போம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Thank you. Thank you. நன்றி. Amen. Thank you. இப்போது நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். பாஸ்டர் ஜான் இவர்கள் நெதர்லாண்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பாங்க. ஒரு நல்ல சபையின் போதகர். இஸ் எ பாஸ்டர். இஸ் எ வெரி குட் லீடர். ஸோ நல்ல தலைவர். அவர் இந்த நாளில் நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஜெபத்தோடு இருப்போம். ஆமென். ஓகே. Good morning, church. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள் சபையாருக்கு. So your pastor already told that I'm also a pastor. I'm pastoring a small church in the Netherlands. நான் உங்களுடைய பாஸ்டர் சொல்லிட்டார் நான் ஒரு பாஸ்டர்னு. நான் நெதர்லாந்தில் ஒரு சின்ன சபையினுடைய போதகர். And well, when I look at this church and I look at the church I pastor, what my brother said, it's the same church. நான் இங்கே வந்து இதை பார்த்த உடனே என்னுடைய நண்பர் சொன்னார் உங்கள் சபை இதுவும் ஒரே போல இருக்கிறது என்று. The same spirit. ஒரே ஆவியா இருக்கிறது. That's what we feel when we worship together. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதை எங்களுடைய ஆவியிலே உணர ஆண்டவர் உதவி செய்தார். And
And of course you use other words when you worship. நீங்கள் வேறொரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. I wrote down Aratane Umake. ஆராதனை உமக்கே. Yeah. What does it mean? Yes, the worship you for God, Jesus. ஆராதனை உமக்கே. And Nan Nambidum Devan. நான் நம்பிடும் தேவம் துருகமாய் இருக்க. Yes. What does it mean? I believe Jesus. I believe Jesus. Yeah. So, well, I sang this song because I believe Jesus. We sang this song together. நான் இந்த பாடலை பாடினேன் ஏன் தெரியுமா? நான் இயேசுவை நேசிப்பதினாலே, விசுவாசிப்பதினாலே. So that's what my brother in Christ meant when he said we feel the same spirit. அவர் சொன்னார் நாம் அந்த ஒரே ஆவியில் இருப்பதனால அதை உணர முடிகிறது என்று சொன்னார். Now when we travel, often people come to us and ask us, are you brothers? அநேகர் நாங்கள் பல இடங்களுக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கு கேட்பாங்க, நீங்க எல்லாரும் சகோதரர்களா? Because they think that we look like one another. Stand up. நீங்க பாருங்க, நாங்க ஒருவர் பார்க்கும்போது ஒரு போல இருக்கிறோம், நீங்கள் சகோதரர்களா என்று கேட்கிறார்கள். You think we look like one another? நாங்கள் ஒருவரோடு இருப்பதனால ஒருவரா இருக்கிறோமா? So when the people ask us, sometimes we make a little joke. சில நேரங்களில் அது நமக்கு ஜோக்காக தெரிகிறது. We say we have the same father but we have different mothers. எங்களுக்கு ஒரே தகப்பன் ஆனால் வித்தியாசமான தாய். God is our father. தேவன் நம்முடைய தகப்பன். So we have the same father. எங்களுக்கு ஒரே தகப்பனா இருக்கிறார். But also you have the same father. உங்களுக்கும் எனக்கும் ஒரே தகப்பன். And when Paul writes to the churches his letters, he almost starts every letter with the greetings and then he is praising the Father. பவுல் தன்னுடைய நிருபங்களின் முடிவில் எழுதும்போது ஒவ்வொரு நிருபத்திலும் தன்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக என்று எழுதி முடிக்கிறார். So for instance in 1 Corinthians 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் verse 3 3வது வசனம். Grace 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Grace be unto you and peace from God our Father and from the Lord Jesus Christ. From God our Father. Yes, அங்கே சொல்றார் பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. So we all have the same Father. அதனால தான் சொல்றேன், நம்ம எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார். But what is his name? அவருடைய பெயர் என்ன? There are many gods in this world. There are many gods that இந்த உலகத்திலே நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள். When we are here in India, they told us that in the Hindus they worship thousands of gods. Yes, நம்முடைய தேசத்திலே ஆயிரக்கணக்கான தெய்வங்களை மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். We confess that there is only one God. நம்ம சொல்றோம் நமக்கு ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். But what is his name? அவருடைய பெயர் என்ன? That's a good question. அவர் ஒரு முக்கியமான கேள்வி. And we are not the first to ask this question. நான் இப்போது இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். Thousands of years ago there was a man and he had a meeting with God. 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு மனிதன் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டார். And he received a task from God. God told him what to do. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நான் ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். But he did not know the name of God. அது தேவன் யார் என்பதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. So he asked God, but what is your name? அவர் கேட்டார், உங்களுடைய பெயர் என்ன? So I want you to read this story. You will find it in the Exodus. யாத்ராகமத்தின் புத்தகத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Chapter 3. 3வது அதிகாரம். And I asked the pastor to read chapter 3 and also chapter 4 verses 1 and 2. Chapter 3 words. The whole chapter. 3வது அதிகாரம் முழுவதும் 4வது அதிகாரம் first words first. Chapter 3 from 1 till 22 till 4 verse 2. Acha. Yeah? Okay. Full read. You can read it. Okay, நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர்
ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியில் ஜுவாலித்து எரிந்து அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்டு கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளொட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவளை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவளை ஒடுக்கிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றான். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவளுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே சொல்லுவாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாகி உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்திற்கு போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டால் ஒழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் அயலகத்தாரிடத்திலும் தன் வீட்டிலும் தங்கிரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். Thank you. So may God bless His word as we open it and we listen to it. நான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஆண்டவருடைய கரத்திலே நோக்கி பார்ப்போம். So here we find this man who had an encounter with God. இங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஆண்டவர் அவனை சந்தித்ததை. He was doing his work. அவர் தன்னுடைய வேலை நிமித்தமாக இருந்தார். And then suddenly he saw something very strange. ஆனால் திடீரென்று அவர் அங்கே கண்டதான காட்சி ஒரு பயங்கரமாய் இருந்தது. A burning bush, but the bush was not destroyed. அங்கே
முட்செடியானது எரிகிறதை அவர் பார்த்தார். So he decided, let's have a look, what's going on there. அவர் உடனடியாக அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக அதன் அருகிலே கடந்து போனார். So he walked to that bush, and then suddenly there was this voice. அங்கே அந்த முட்செடி அருகாமையிலே போகும்போது திடீரென்று ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். Moses, stop, don't go further. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்றார், மோசே நீ இங்கே கிட்டி சேராயாக. And I think Moses was afraid. What's happening here? மோசே பயந்திருப்பார், என்ன இங்க நடக்கிறது என்பதை அவன் அறியாமல் பயந்திருப்பான். And then there was this voice from the burning bush telling Moses, I am the God of your father, the God of Abraham, Isaac and Jacob. அங்கே இருந்து கொண்டு அந்த அக்னியின் நடுவிலே முட்செடியின் மத்தியில் இருந்து நானே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று பேசுகிறார். Put off your shoes. உன்னுடைய பாதரட்சைகளை கழட்டு. Because this ground is holy ground. ஏனென்றால் நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. Now you could ask yourself, why was that holy ground? நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம், அது எப்படி பரிசுத்த பூமியாக இருக்கும்? Why is ground holy? How does ground become holy? அந்த 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 மைதானம், அந்த இடம் எப்படி பரிசுத்தமாக இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். Ground becomes holy when God appears in that ground. அந்த இடம் பரிசுத்தமானதற்கு காரணம் ஆண்டவர் அந்த இடத்திலே தரிசனமானதினாலே. So what do you think, is this holy ground? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இது ஒரு பரிசுத்த இடம் என்று நினைக்கிறீர்களா? I think so, definitely. Yes, உண்மையாகவே. The Bible teaches us where 2 or 3 gather in the name of Jesus, he will be in their midst. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தின் நிமித்தம் 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். When 2 of us walk in the street, 2 பேர் தெருவிலே நடக்கும்போது, and we proclaim that we are walking under the protection and the lordship of Jesus Christ, he is in our midst. நாம் நடந்து போகும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது என்பதை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிக்கை செய்து கொண்டு போக வேண்டும். And we carry the kingdom with us. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் நம்மோடு கூட இருக்கிறது. And it is holy ground. அந்த பரிசுத்த பூமி. And I think we should realize more and more that when we are connected with God, we stand on holy ground. நாம் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நாம் இந்த பரிசுத்த பூமியோடு கூட தொடர்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். And when we realize we stand on holy ground, we must be aware of what we do. நாம் அந்த பரிசுத்த பூமியிலே நிற்கும்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். And what we speak. நாம் என்ன பேசுகிறோம்? How do we speak when we are together? நாம் 2 பேராய் கூடி இருக்கும்போது நாம் என்ன பேசுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Do we realize that God is listening when the 2 of us are speaking? நாம் இருவர் சேர்ந்து பேசும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கிறார். It's holy ground. அது பரிசுத்த பூமி. When we gossip, நாம் போகும்போது we desecrate the ground. அந்த இடம் என்பது பரிசுத்தமாக்கப்படும். And we hurt the body of Christ. அங்கே அந்த இடத்திற்கு இயேசு சபையின் தலைவராய் இருக்கிறார். So be aware of what you speak, what you look at. நாம் என்ன பார்க்கிறோம்? Because you are living on holy ground when you are connected with Jesus. ஏனென்றால் நீங்கள் இருக்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறதுபடினாலே நீங்கள் தேவனோடு கூட தொடர்புடையவர்களாய் இருக்கிறீர்கள். So the first thing Moses learned about God was that he was a holy God. முதலாவதாக மோசே விளங்கிக் கொண்டான், இந்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். The second thing he learned, இரண்டாவதாக அவன் கற்றுக்கொண்டது, was that this God, the God of his forefathers, was completely different to the gods of Egypt. எகிப்தின் தெய்வங்களை விட இந்த தெய்வம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தெய்வம் பெரியவர் என்பதை அவன் விளங்கிக் கொண்டான், வித்தியாசமானவர் என்று புரிந்து கொண்டான். Moses raised up in Egypt as the son of Pharaoh. பார்வோனுடைய குமாரன் என்கிறதான ஒரு நிலைமையிலே மோசே உயர்த்தப்பட்ட நிலைமையில இருந்தான். He was raised with the Egyptian gods. அவர் எகிப்தின் கடவுள்களை உயர்த்தி காட்டிக் கொண்டிருந்தவன். The god of the Nile, டொனாயில் என்கிறதான கடவுள், the god of fertility, அந்த எகிப்தினுடைய தெய்வங்களை அவன் உயர்த்தினவனாய் இருந்தான்.
the God that protected against the locusts. அங்கே இருந்ததான அந்த தெய்வங்கள் எல்லாம் தன்னை பாதுகாக்கும் என்று அவன் விளங்கினான். The God that protected the cattle. அங்கே மிருகங்களை பாதுகாக்கும். But he found out none of these gods could speak. ஆனால் அந்த தெய்வங்கள் எல்லாம் இவனோடு கூட பேசவில்லை. None of these gods had eyes to see. அந்த தெய்வங்கள் எல்லாம் கண்ணு இருந்து பார்க்கவில்லை. And now he meets the God of his father Abraham, and what is this God telling him? அந்த தெய்வம், இந்த தெய்வம் மோசேயோடு கூட என்ன பேசுகிறார் என்று சொன்னால், I have seen the misery of my people. நான் என் ஜனத்தினுடைய பாடுகளை, உபத்திரவத்தை கண்டேன். I've heard their complaints. அவருடைய பிரச்சனைகளை நான் கேட்டேன். And I came down to see what's happening with my people. அதனால நான் இறங்கி வந்திருக்கிறேன். அவருடைய பிரச்சனை என்ன என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கேன் என்று சொன்னார். He now meets a God who can see and who can hear and who comes to the people. இங்கே இந்த ஆண்டவர் பிரச்சனைகளை கேட்கிறார், பார்க்கிறார், அவர்கள் மத்தியில் இறங்கி வருகிறார். And he does not only see and hear and come, but he also acts. He is a God that is going to deliver his people. இங்கே இந்த ஜனத்தினுடைய பிரச்சனைகள், பாடுகளை அவர் பார்ப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். And after he met this God, he spoke with God, and God told his plans to Moses. ஆண்டவரை இந்த மோசே சந்தித்த பிறகு மோசே குறித்ததான திட்டங்களை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். I will come to set my people free and bring them to Canaan. நான் இங்கே வந்ததனுடைய நோக்கம் இந்த ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானானுக்கு கொண்டு போக வேண்டும். Well, thank you God, that is a very good idea. ஆண்டவர் கொடுத்ததான திட்டம் என்பது நல்ல ஒரு திட்டமே. I will sit and look how you are going to do. நான் இங்கே உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பார்த்து கொண்டிருந்தேன். But then God surprised Moses. ஆமென். God surprised Moses. He said, "Go, I send you." மோசேயை பார்த்து சொன்னார், நான் உன்னை அனுப்புகிறேன், நீ போ என்று சொன்னார். What happened to Moses? மோசே சொல்றார், என்ன சொல்றாரு? He was afraid. He was afraid. அவர் பயந்தார். He didn't want to go. அவருக்கு போகணும்னு ஆசை இல்லை. And he started to mention all kinds of things why God chose the wrong person. ஆண்டவர் ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டாரோ, நான் போக முடியாது என்று சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்வதை நம்ம இங்க பார்க்கிறோம். And I feel with Moses. நான் மோசேயினுடைய நிலைமை பார்த்து வருத்தப்படுகிறேன். Often God told me to do things, and then I said, "Well, God, why do you choose me?" ஆண்டவர் ஒருவேளை என்னிடத்துல பேசினால், ஆண்டவரே நீர் என்னை ஏன் தெரிந்து கொண்டீர் என்று தான் கேட்பேன். I'm just a small, bold, ordinary guy from the Netherlands. நெதர்லாந்துல சின்ன போட் இருக்கிறது. Send someone from India. ஒருத்தர் இந்தியாவுக்கு வர முடியுமா? I don't speak their language. அவருக்கு பாஷை தெரியாது. Please find someone else, but not me. ஏன்னா இன்னொருவரை அனுப்பி கொடுங்க எனக்காக. But God did not change his mind. ஆண்டவர் தன்னுடைய சிந்தையை மாற்றவே இல்லை. He chose Moses, and Moses would go. ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார், மோசே தான் போணும். Moses asked, "What should I tell the people when I come and I tell all these things that you've seen their poverty, you've seen their misery, and now you are going to rescue them?" நான் போய் அந்த ஜனங்களிடத்துல நீர் உம்மை கண்டதும் பேசினதையும் குறித்து நான் சொன்னால் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். What is your name? உம்முடைய பெயர் என்ன? And then God tells his name. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பெயர் இதுதான். What is the name of God? அவருடைய பெயர் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. I am. In Hebrew it is Yahweh. யாவே. Yahweh or Jehovah. எபிரேய மொழியில யாவே அல்லது ஜெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in this story of Moses, God tells a lot about himself. கர்த்தர் மோசேயினிடத்தில் இந்த காரியத்தை சொல்றார். He told his name. அவருடைய பெயரை சொல்றார். And I wrote it down so it's easier for Pastor Ebenezer to translate. நான் இங்கே என்னுடைய மொபைல் ஃபோனில் அதை ஃபீட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அவர் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லுவதற்கு வசதியாக இருக்கும்.
I will read it and then you will translate it. I was, I am, and I will be from generation to generation the ever-present, the Holy One, who, in my time, descending to man, come to redeem and to transform from slavery to freedom. That's the name of our God. நம்முடைய தெய்வத்தை குறித்து அவர் சொல்லி இருக்கிறதான வார்த்தை, நான் தலைமுறைகளுக்கு முன்பதாக இருக்கிறதான தேவன், இப்போதும் நான் இருக்கிறேன், நான் ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், நான் உங்களை விடுதலையாக்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். That's a beautiful name. அதுதான் ஒரு அருமையான வார்த்தை. That's the name of a God who is very close by. அந்த வார்த்தை என்பது நம்மை கிட்ட ஆண்டவரோடு கூட நெருங்க வைக்கிறது. Who knows all our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்கு தெரியாது, நம்முடைய சூழ்நிலை நமக்கு தெரியாது. He knows our troubles. நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியும். And he came down to redeem and to transform us. அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை விடுவிக்கவும் நம்மை மறுரூபமாக்கவுமே வந்தார். It's in his name. அவருடைய பெயர். And we speak out his name. We invite him to do what is in his name. நாம் அவருடைய பெயரை உச்சரிக்கிறோம், அவருடைய பெயரை உச்சரித்து அவரை அழைக்கிறோம், அவரை அழைக்கும் போது அவர் வருகிறார். But Moses was not convinced. மோசே ஆண்டவரிடத்தில் எந்த கன்வின்ஸும் எதுவும் போகல. So he found new reasons why God chose the wrong one. ஆண்டவரிடத்தில் சொல்ற, ஆண்டவரே நீர் தவறான ஒரு மனிதனை நீர் செலக்ட் பண்ணிட்டீங்க. And then in the end God said, what do you have in your hand? கர்த்தர் மோசேயிடம் சொல்றாரு, அப்படினா உன் கையில இருக்கிறது என்ன? What did he have in his hands? உன் கையில என்ன இருக்கு? A stick. So God, do I understand you correct? Now you sent me to the strongest army in the world with a stick. ஆண்டவர் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே என் கையில குச்சை கொடுத்து இந்த உலகத்திலே மிகவும் பலமுள்ளதான ஒரு ஆர்மி யுத்த வீரர்கள் இருக்கிற அந்த எகிப்தின்கிட்டயா என்ன அனுப்புறீங்க, என் வெறும் குச்சை வச்சு நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறான். I feel for Moses. நான் உணர்கிறேன் மோசே எப்படி சிந்திச்சிருப்பான். I understand that he was afraid. ஆமா, அதனால தான் அவன் ரொம்ப பயந்திருப்பான்னு நினைக்கிறேன். Imagine God tells this little boy, go to China to Mr. Xi Jinping and tell him to relieve all the people in Tibet. இந்த சின்ன தம்பியை இப்போ நீங்க வந்து சைனாவுக்கு போய் அங்கே போய் எல்லாம் திபெத்தியன் மக்கள் எல்லாம் விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லி இவனை போச்சோன்னா, இந்த கிறிஸ்டோபர் ஒரு வேளை போயிடுவடா, நீ அடுத்த தீர்க்க தரிசன ஆண்டவர் வருது உனக்கு, போ சொன்னா அவன் போவானா, பயந்துட்டு இருக்கிறான். It's a very strange task. அது ரொம்ப கடினமான ஒரு பகுதி. But you know, and we have not read it, but if you read through the chapters that follow, you will see how God dealt with the Egyptians. ஆண்டவர் இந்த வசனங்களை நீங்க தொடர்ச்சியா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்கள் மத்தியில கர்த்தர் மோசேயை எப்படி பயன்படுத்தினார் என்பதை குறித்து நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். And if we want to understand a little bit more of what happened in Egypt, we have to read in chapter 12 verse 12. Acts 12 verse 12. நீங்கள் இன்னும் இதை குறித்து அறிந்து கொள்ளணும்னா 12 படிச்சு பாருங்க. யாத்ராகமம் 12 எக்ஸோடஸ் 12. This is in the night of Passover, and it is God is looking back to everything he did in Egypt, and then he says in verse 12, please read it. Yes, அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பெயராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர். God was not fighting against the people in Egypt. நீ போய் சண்டை போடாத. He executed judgment on the gods of Egypt. ஆண்டவர் அந்த எகிப்தில் இருக்க ஜனங்கள் மேல நியாயம் தீர்ப்பார். And he needed Moses as his instrument to start all these judgments. இந்த நியாய தீர்ப்புக்கு மோசேயை கர்த்தர் ஒரு கருவியாய் பயன்படுத்தினார். அவ்வளவுதான். And the only thing Moses had was his stick. ஒண்ணே நினைச்சுக்கோங்க, மோசே கையில குச்சி மட்டும்தான், கோல் மட்டும்தான் இருக்குது. But in obedience he went to the river Nile and he stretched the stick over the waters.
நல்லா கவனிங்க, அவர் அந்த குச்சை கையில வச்சுட்டு கீழ்ப்படிந்ததுனால அவர் நதியில போய் அந்த குச்சை போட்டா ரத்தமா மாறிட்டு. What happened with the water? அங்கே ரத்தமா மாறிட்டு. It became blood. அது ரத்தமா மாறிட்டு. No fertility anymore in the river Nile. அந்த நைல் நதியில அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்க வாய்ப்பில்லை. And the Egyptians who worshipped the god of the Nile, எகிப்தியர்கள் நைல் நதியை கடவுளாக வணங்கி வந்தவர்கள். they asked themselves, what's happening to our God? எங்க கடவுளுக்கு என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். Is he not strong enough? Is he not strong enough? ஓ, இது போதுமா? So the Egyptians saw that Yahweh judged the god of the Nile. அந்த எகிப்தியர் மந்திரவாதிகள் எல்லாம் இந்த யாவே கடவுளை என்ன செய்றாங்கன்னா அவங்க பெரியவங்க என்று சொல்லி நைல் நதியில் எப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கா என்று கேள்விகளை கேட்கிறாங்க. The Egyptians, they worshipped the god of the sun. அவங்க வந்து கடவுளை வணங்குறாங்க. And they sacrificed to the god of the sun. அவங்க வந்து பலி செலுத்துறாங்க. Then God said to Moses, go outside, take your stick and move it into the heavens towards the sun, and I will darken the sun. நீங்க சூரியனை பார்த்து மோசேயிட சொல்றாரு, நீ போய் அந்த குச்சை எடுத்து நீ என்ன செய், வானத்துக்கு நேரா நீட்டுப்பா, நான் சூரியனுக்கு நேரா நீட்டு, நான் என்ன செய்ய போறேன், இருட்டாக்க போறேன், இருளாக்க போறேன்னு சொல்றாரு. And the sun disappeared. அது மறைந்தது, இருளாயிற்று. God defeated the Egyptian god of the sun. ஆமென். கர்த்தர் எகிப்தின் தெய்வங்களை எல்லாம் மேற்கொண்டார். The Egyptians, they worshipped a god who would protect them against locust. Against the locust. And God? The Egyptians, they worshipped a god, and that god should protect them against the locust. Yes. ஆண்டவர் வந்து இந்த எகிப்தி ஜனங்களை எகிப்தியர்கள் மத்தியில் அவங்களை விடுவிக்கும்படி வெட்டுக்கிளிகளை, கரெக்டாக நான் சொல்றது வெட்டுக்கிளிகளை அனுப்பி காப்பாற்றுகிறார். And Moses stretched his stick over the land. அந்த மோசே இந்த குச்சியை பூமி முழுசு நீட்டுறாரு. And from all over the places the locust came. எல்லா இடங்களிலும் வெட்டுக்கிளிகள் வந்தது. And God defeated the god who should have protected the Egyptians against the locust. அந்த வெட்டுக்கிளிகள் கொண்டு வந்து அந்த எகிப்தியர்களுக்கு பயத்தை உண்டாக்கினார். And all those 10 plagues, they show us that God was bringing judgments on the gods of the Egyptians. இப்படிதான் ஆண்டவர் வந்து தம்முடைய ஜனங்களை நியாய தீர்ப்புக்கு நேராக கொண்டு வந்தார், எகிப்தியர்களை கொண்டு வந்தார். Our God, Yahweh, He is the one and only God. He is the Almighty God. நாம் ஆராதிக்கிற யாவே என்கிற யெகோவா தெய்வம் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். Amen. But He needed a man like Moses to show it to the world. ஆண்டவர் மோசேயை போல உலகத்திற்கு நம்மை காண்பிக்கும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறார். And the only thing Moses had was a stick. ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, மோசே கையில் ஒரு கோல் இருந்தது. When God asks us to do something, most of the time He asks us, what do you have? மோசே பார்த்து ஆண்டவர் பல முறை கேட்டிருக்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன? David was fighting against Goliath. தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்தான். And King Saul, he offered him his armor. அதாவது சவுலுடைய யுத்த ஆயுதங்களை எல்லாம் போட்டிருந்தான். Use my armor and fight against the enemy. நீ அதெல்லாம் தரித்து கொண்டு போய் நீ போய் யுத்தத்துக்கு போன்னு சொன்னார். No, David said. No. நான் தாவீது சொன்னார், இல்லை. I will fight Goliath with the things God put in my hands. ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், இல்லை, இதெல்லாம் எனக்கு பழக்கப்படாது, என் கையில் இருக்கதான் எனக்கு பழக்கப்படும் என்றான். So he had a sling and 5 stones. அவருடைய கரங்களில் கோலியாத்துக்கு விரோதமாக தாவீது போகும்போது 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். And he defeated the enemy. அது சத்ருவை ஜெயித்தான். God asked, what do you have in your hands? ஆண்டவர் கேட்கிறார், உங்க கையில் என்ன இருக்கு? Jesus does the same. ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். There were multitudes of people following Jesus. அநேக ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். And Jesus saw them.
அவர்களை பார்த்தார். and he saw they were hungry. அவர்கள் பசியா இருப்பதை பார்த்தார். So he said to his disciples, go and feed them. அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், போங்க இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுங்கன்னு சொன்னாங்க. And what did the disciples say? The disciples, they said, well, the shops are closed, no deliveries today, how should we do? அந்த சீஷர்கள் சொன்னாங்க, ஐயா கடையெல்லாம் அடைச்சிருப்பாங்களே, இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு எங்க போறது, வாங்குறதுக்கு எங்க போறதுன்னு கேக்குறாங்க. And then Jesus replied, what do you have? ஆண்டவர் பார்த்து சொன்னார், உங்க கையில என்ன இருக்குது? And what did they have? உங்க கையில என்ன இருக்கு? 5 pieces of bread and 2 small fishes. 5 அப்பமும் 2 மீனும் கரங்களில் இருக்கிறது. And 5,000 men. ஆனால் 5,000 ஆண்கள் இருக்கிறார்கள். How would the disciples feel? சீஷர்கள் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, இது எப்படி நடக்க போகுது? I can imagine they felt very, very afraid. நான் அதை சிந்தித்து பார்க்கிறேன். The people they are going to laugh at us. அந்த பிரெட் வாங்க போனவங்க they will mock us. திருடர்களா இருக்குண்டா. Feed 5,000 men with 5 bread and 2 pieces of fish. அந்த 5 அப்பமும் 2 மீனும் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க. But Jesus used what they had. ஆனால் இயேசு அதை கரங்களில் எடுத்தார். And he did a miracle. அற்புதம் நடந்தது. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஆமென். You all know of Paul and Silas. பவுலும் சீலாவும் They went to a city in Europe, Philippi in Greece. கிரீஸ் தேசத்தில் இருக்கிற பிலிப்பு பட்டணத்திற்கு போனார்கள். And they ended up in prison. அவங்க ஜெயில்ல அடைக்கப்பட்டாங்க. The inner prison. அந்த ஜெயில்ல. And their feet in the blocks. அந்த கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருந்தது. They were beaten. அடிக்கப்பட்டார்கள். And it was in the middle of the night. இந்த பாதி ராத்திரியிலே What would I do? என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தார்கள்? I think I would start to complain against God. Why did you not protect me? நானா இருந்தா ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்பேன், கம்ப்ளைன்ட் பண்ணியிருப்பேன். ஆண்டவரே என்னை காப்பாத்துறீங்கன்னு கேட்டிருப்பேன். I went to the city to proclaim the gospel. நான் இந்த பட்டணத்துக்கு இயேசுவை அறிவிக்க தானே வந்தேன். Why happened this to us? ஏன் இந்த சம்பவம் எனக்கு நடந்தது? Not Paul. பவுல் அப்படி செய்யல. He used what he had. அவர் என்ன செய்தார் தெரியுமா? His voice. அவருடைய சத்தத்தை வெளியே கொண்டு வந்தார். And together with his fellow Silas they started to sing worship songs. Can you imagine? பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். And God answered. கர்த்தர் பதிலை கொடுத்தார். Amen. ஆமென். So now it is up to us. நாம் இந்த காலவேளையில What do we have in our hands? நம்முடைய கரங்களிலே என்ன இருக்கிறது? If you don't know, you can always ask God. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்கலாம், ஆண்டவரே என் கையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கலாம். He will never ask you to do something if you are not equipped. If you are not equipped and if you have nothing in your hands, he will always உன்னுடைய கரங்களிலே ஆண்டவர் தந்திருப்பதை நீ அறிந்து கொண்டு நீ அதை என்ன இருக்கிறது என்று நீ அறிந்து கொண்டால் நீ ஆண்டவர்ட்ட கேட்க மாட்டாய். We all have the Holy Spirit is living in us. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். That's a very strong power in us. அது நமக்குள்ளே ஒரு பெரிய வல்லமையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. It is the same power that raised Jesus from the death. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அதே வல்லமை வெளிப்பட்டது. So when God asks us to do something that seems very difficult, நீங்க ஆண்டவரே நான் உமக்காக எதையும் செய்யணும்னு நீங்க கேட்கலாம். அது சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். don't start to complain. ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணாதங்க. Don't start to find excuses not to do what he asks you. ஆண்டவரே நான் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி மறுதலிக்காதங்க, எக்ஸ்கியூஸ் கேட்காதங்க. Our God, நம்முடைய தேவன், he is the ever present from generation to generation. அவர் எல்லா தலைமுறைக்கும் தெய்வமாய் இருக்கிறார். He is the holy one. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். And he came down. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். To redeem us. அவர் நம்மை விடுவிக்கிற தேவன். To transform us. அவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவர். From slavery to freedom. நம்மை அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவன். And now he asks us, go out, preach the gospel. நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவோம். I gave you everything you need. ஆண்டவர் நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திப்பார்.
So open your hands உங்களுடைய கரங்களை திறங்க. and start using what God gave you. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்னை உபயோகப்படுத்துங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். May God bless you. Oh, thank you. God bless you. கர்த்தர் இந்த நாளில் நல்ல வார்த்தையை நமக்கு தந்தார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களில் ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைகள் அது மகா பெரியது. மோசே ஆண்டவர்கிட்ட இப்படி தான் கேட்டான், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன், என்னால் முடியாது ஆண்டவரே. நான் கர்த்தர் சொன்னார், இல்லை நீதான். ஆமென், ஹல்லேலூயா. நீதான். என்ன அருமையா, அவர் ஒரு சபையினுடைய பாஸ்டர், ஸோ நல்ல தேவ மனிதர். ஸோ ஹெர்மோன் ஒரு நல்ல பைபிள் டீச்சர். ஸோ இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்மத்தில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் நல்ல வார்த்தையை கேட்டோம், அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதத்திற்குரியதான வாக்குத்தத்தம், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்ன செய்வார்கள், கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க. இந்த காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஆண்டவர் மோசையை பார்த்து உன் கையில் என்ன இருக்குது? கோல். கோல், மோசையின் கையில் இருந்த கோல், அற்புதங்களை செய்கிற கோல். ஆமென். ஆச்சரியமான காரியங்களை செய்தது மோசையின் கரங்களில் இருந்ததான அந்த கோல். இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாஸ்டர் ஒரிசாவிலிருந்து வந்திருக்காங்க, பிரதர் நேபாளிலிருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க நெதர்லாண்ட்ஸிலிருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரே. இயேசு ஒருவரை நாம் ஆராதிக்கிறோம் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரங்களில் இந்த பரிசுத்த வேதத்தை தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதத்தை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு தந்த கிருபைகளை நாம் பயன்படுத்தி இந்த நாட்களில் ஆண்டவருக்காய் வாழ தேவன் நமக்கு உதவி செய்ய எல்லா கரங்களை உயர்த்தி, நல்ல கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, என்னை உடைய ஆண்டவரை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி கரத்தில் கேட்போம்மா. இதனால் நமக்கு முன்பாக கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. இந்த திருவிருந்து ஆராதனை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரணும்னா நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். மெல்ல கண்ண மூடி ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே என் கரங்களிலே, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை என்னை தருகிறேன், உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்கு. அப்படியே தம்பிமா இருந்த சேரெல்லாம் மாத்துங்க. அப்படியே இந்த பாட்டு பாடும்போது அப்படியே சேரெல்லாம் மாத்துங்களா. என்னை தருகிறேன், தருகிறேன்
உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே